ஊற வச்சிடணும். அப்புறம் சீக்கிரம் வேறு. நான் போன வீடியோவில் சொன்னோம் இல்லைங்களா, இன்னும் 100 குடும்பம் பாக்கி இருக்குண்ணா அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆமாம். இந்த உணவுக்கான பொருட்கள் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து ஜோபின் அவர்கள். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பர்த்டேண்ணா. அவங்களோட சேர்ந்து ஈத்தன் அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, புளித்தலையிலேருந்து விஜய் அப்படின்றவர் வந்து 50 கிலோ அரிசி 10 குடும்பத்துக்கு 5 கிலோவாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க. 5 கிலோ முடிஞ்சிச்சிங்களா? ஒட்டே இருக்குண்ணா. 50 கிலோ மாதிரி தெரியல சாங்க, அதிகமாகவே இருக்க மாதிரி இருக்குது. 75 கிலோ இருக்குண்ணா. 75 கிலோவா? ஆமாம். அவர் 5 கிலோ தானே சொன்னார் 10 குடும்பத்துக்கு. 10 குடும்பத்துக்கு வந்து அவர் 50 கிலோ 5 கிலோ பையாக கொடுக்க சொல்லியிருந்தாருண்ணா. ஆமாம். அந்த 5 கிலோ பையோட ரேட்டு கேட்டோம்னு வைங்களேன், 5 கிலோ கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுக்குறதுக்கும் அரிசி அதிகமாக வரும். இப்போ நம்ம 75 கிலோ அரிசி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 15 பேருக்காக கொடுக்கலாம். 15 குடும்பத்துக்கு 5 கிலோ அரிசியாக கொடுக்கலாம். ஓகே ஓகே. 5 குடும்பம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி வாங்கி பேக் பண்ணிக்கிறோம். 5 கிலோ. நாங்கள் வந்து அன்னை 5 கிலோ இருக்க கிஷ்கிந்த மெயின் ரோட்டில் இருக்கிறோம். நாங்கள் தாம்பரத்துலேருந்து 3 கிலோமீட்ரு. இங்கே ரொம்ப எல்லா வேலையும் எல்லா தொழிலும் பண்ணுறவங்க இங்கே இருக்கிறாங்க. நம்ம கட்டடத்து வேலை தொழிலுக்கு போகிறாங்க, சிமெண்ட் தூக்குற வேலைக்கும் போகிறாங்க, சில பேர் டிஸ்ட்ரிக்ட் ஏறி விற்கிறாங்க, சில பேர் மாநகராட்சியிலே வேலை செய்கிறாங்க. ஐயா நாளைக்கு அரிசி காய்கறி எல்லாமே இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா, கொடுத்ததுக்கு எந்த உதவியும் மறக்க மாட்டேன். இப்போ நாங்கள் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்து உதவி பண்ணுறாங்க. அந்த உதவி பண்ணவங்களுக்கு அந்த சேனல் மூலியம் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் அஞ்சு நகர் சார்பாக நன்றி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 நாளைக்கான காய்கறி பொருள் என்ன வேலை பார்க்குறீங்க? டீ கல்ல வேலை செய்கிறேன். டீ கல்ல வேலை செய்றீங்க? அது கூட ஒன்றும் கிடையாது, 2 மாதம் சும்மா கிடையாது. இருக்கிற ஹைட்டு சாப்பிட்டு அவளே வேலைக்கு போவாங்க. டீ தாம்பரத்தில் வேலை செய்கிறாங்க. டீ தாம்பரத்தில் வேலை செய்றீங்க? கஷ்டமாக தான் போயிட்டு கஷ்டமாக போய் இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்து 2 மாதம் காசு கேட்டால் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க கொடுப்பாங்க. யார்ட்டையும் இல்லாத யார் கொடுக்க போகிறது? என்ன வேலை பார்க்குறீங்க? கூலி வேலை சாப்பிட்டோம். கூலி வேலைக்கு? மார்க்கெட்டு கூலி வேலைக்கு போவாங்க. இல்லை வீட்டில் தான் சும்மா. இப்போ எப்படி இருக்குங்க சூழ்நிலை? ஒன்றும் இல்லை சார், கொடுக்குறது உங்களை பேர் ஆள் கொடுக்குறதா வாங்கி சாப்பிட்டு வீட்டில் என்ன கிடைச்சிருக்காண்ணா? கிடைக்கிறது செய்கிறவங்க செய்வாங்க சார், மனசு உள்ளவங்க செய்வாங்க. உங்களை மாதிரி எங்களை மாதிரி இல்லை, நாங்கள் செய்யலை மக்களே. இது எதுவுமே நாங்கள் செய்யலை, நீங்கள் தான் செய்கிறீங்க. உங்கள் மூலமாக நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் கொடுத்ததை ஒரு 3 நாள் போல போகணும். என்ன இது? என்ன சாங் அண்ணா, என்ன பயங்கர வெயிட் ஓடலிக்கிறியா? இது வந்து ஜோபின் அவர்கள் கொடுத்ததுண்ணா. இது குளித்தலையிலேருந்து விஜய் அவருக்கு கொடுத்தது. இன்னைக்கு 2 சேர்த்து கொடுத்தாரண்ணா. சீக்கிரம் கொடுத்துட்றேண்ணா. வெயிட் தாங்க இல்லையா? வீட்டுக்காரர் வந்து நகராட்சியில் வேலை பார்க்குறாரு. என்ன வேலை பார்க்குறாங்க? டிரைவராக இருக்காங்க. இதில் 2 நாளைக்கு தேவையான அரிசி காய்கறிங்க எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் இதில் 5 கிலோ அரிசி, சரிங்களா? இதில் அரிசி காய்கறிங்க எல்லாமே இருக்குது. சாப்பிட வரலாங்களா? சரி சரி சாப்பிடுங்க. பாட்டி மட்டும் இங்கே தனியாக இருக்காங்கண்ணா. இதுதான் வீடு, கரண்ட்டு கிடையாது. அதனால தான் பாட்டிக்கு இன்றைக்கி அரிசியும் சேர்த்து கொடுத்துருக்கேண்ணா. ஓகே இல்லைங்களா? இதில் 5 கிலோ அரிசி இருக்குமா? என்ன வேலை பார்க்குறீங்கம்மா? நான் வந்து வியாபாரத்துக்கு தான் போவேன். பூ வியாபாரம் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். குடிக்கிற தண்ணி கூட நாங்கள் வாங்கி குடிக்க முடியாத அளவுக்கு தான் கஷ்டப்படுறோம். நீங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் தடவை கொடுத்து நாங்கள் ரொம்ப நன்றிப்பா. இப்போ உங்கள் நிலைமை எப்படிமா இருக்குது? எனக்கு சாப்பாடு இல்லாத எங்கப்பாடு இல்லாத வீட்லேயே தான் கிடக்குறோம். பிள்ளைங்களாம் வேலை இல்லாத வீட்டில் இல்லாத வீட்லேயே கிடக்குறோம். வெளியே போய் ஒரு பாலை தண்ணி வாங்கி அதுங்களுக்கு ஒரு காய் போட்டு கொடுத்துக்கு இல்லாத கிடக்குறேன். கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு ரொம்ப கஷ்டமாகுதுயா. இந்த உணவுக்கான பொருட்கள் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து ஜோபின் அவர்கள். அவங்களோட சேர்ந்து ஈத்தன் அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, புளித்தலையிலேருந்து விஜய் அப்படின்றவர் வந்து 15 குடும்பத்துக்கு இப்போ இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த தருணத்தில் கட்டுறது கையில் சார்பாக அவங்களுக்கும் மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோன்னா. இப்போ தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கு, கலகலன்னு பார்க்கலாம். பார்த்துடலாமா? ஓகே ஓகே வாங்க போகலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். அத்தோரத்திலே அலமரம் அலமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடி வரும் சொன்ன கோயிலே. இங்கே அவன் நடு ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்தில் இருந்தா இதுக்கு வந்து ஆத்தோரத்தில் இருக்கிறம்மா. ரோட்டோரத்திலே சாமிங்கெல்லாம் போடலாங்க, கூட்டு வச்சு தான் மக்களுக்கு சோறு தானே போட போறாங்க. எங்கடா வந்து புதுசா வணக்கம் கட்டுறது
வணக்கம் வணக்கம். பார்த்தீங்கன்னாக்கா எழுச்சூர் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா புடலங்காய் கூட்டு பண்ணுறாரு இன்னைக்கு நம்ம சாங்கு. ஓகே. அதாவது வடை பாயாசத்தோட எல்லாமே பண்ணுறோம். எங்கே பார்த்தாலும் சரியான வெயில், எங்கேயுமே பண்ண முடியல. அதனால் பக்கத்தில் வந்து இன்றைக்கி ஒரு ஆலமரத்தில் நல்லா அழகான நிழலில் இன்றைக்கி நம்ம சமையல் பண்ணுறோம். இன்னைக்கு இந்த உணவு கொடுக்குறது யாருன்னு பார்த்தோம்னா பிரான்ஸ்லேருந்து வீரசிங்கம் சிவபாக்கியம் அந்த அம்மானா, அந்த அம்மாவுக்கு வந்து 31வது நாள் அந்திரெட்டியை முன்னிட்டு. அந்திரெட்டி அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு மாதிரி, இப்போ இறந்தாங்கன்னா 40, 18, 11 அந்த மாதிரி அவங்களுக்கு படைப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து 31வது நாள் படைக்கிறாங்க. அவங்க மகள் கமலாதேவின்றவங்க அவங்க அம்மாவின் நினைவு நாளுக்காக இங்கே இருக்க மக்களுக்கு வந்து இன்னைக்கு உணவு கொடுக்க போகிறாங்கண்ணா. இன்னைக்கு தான் தலைவாழையில் விருந்தே வந்து அந்த ஊர் மக்கள் சாப்பிட்ருக்கலாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 90% இருக்காது. இன்னைக்கு அந்த மக்களை தேடி கொண்டு போய் நம்ம இன்னைக்கு இந்த விருந்து படைக்க போறோம். சார் எங்க கூட்டு பொரியல கொஞ்சம் காட்டுங்க. கூட்டு பொரியல் இதுக்கு மேல தான் வைக்கணும். கொண்டு கொடுக்க போறாரு கண்டிப்பா. சார் இன்னைக்கு வந்து புடலங்காய் கூட்டு ஸ்பெஷல். ஆமாண்ணா. அதாவது இந்த வெயில் டைம்லலாம் நீர்க்காய் வந்து அதிகமாக உடம்புல சேர்த்துக்கணும்னு வாங்க. ஓகே. அதனால புடலங்காய் பொறுத்த வரைக்கும் நீர் சத்து அதிகமான காய். அதனால இன்னைக்கு புடலங்காய் வச்சு கூட்டு பண்ண போறோம்ண்ணா. இதோட வெள்ளரிக்காயில நிறைய தான் வச்சு காட்டுறீங்களா? பூசணிக்காயில கூட இருக்குண்ணா. நீங்க அமாவாசைண்ணா, நாளைக்கு அம்மாவாசனை இவன் தலை சுற்றி போட்டு உடச்சிடலாம். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், 2 தேங்காய் திருவணுமா, மரச்சக்கில் எண்ணெய், நல்லெண்ணெய், சுத்தமான எண்ணெய். பழங்காலத்தில் மரச்செக்கில் ஆட்டுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தயாரிக்கிற ஒரே நல்லெண்ணெய் வந்து இதுதான் அரினா. தேவையான பொருளை முந்திரி பருப்பு விட்டுட்டாரு சேர்ண்ணா விட்டு. அதனால போயிட்டு தேங்காயும் முந்திரி பயிரையும் அரைச்சின்னு வரோம். ஓகேண்ணா. அதோ அந்த பறவை போல வாழ புது மாஸ்டர். அதோ அந்த அழகில் போல ஆட வேண்டும். மாஸ்டர் என்ன வேலை செஞ்சீங்க? கடல் தண்ணி அடிக்கலாம் மாஸ்டர். நீங்க வெயில் வந்து அதிகமாக இருக்குண்ணா, குளிர்ச்சி வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால குளுமைப்படுத்துறேன். இது குடும்ப பத்தில ரொம்ப கொடுமை பார்த்துட்டு இங்கே பண்ணுவோம். அடுப்பை தூக்கிட்டா. ஓகேண்ணா. டேய் இல்லைண்ணா, இதை திருடி குடிச்சுங்கிறாரா? இந்த புடலங்காயை வந்து சிலர் பேர் மூலிகைன்னே தெரியாத வந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அப்படியாண்ணா? ஆமாம், இதில் வந்து நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. பேர் வந்து நத்தை பிடிச்சி சாப்பிடுவாங்க இந்த மூலம் பவுத்துறதுக்கு. கிராமத்து சைடில் அவங்க கறி சாப்பிடாதவங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து இந்தமாரி இந்த புடலங்காயை வந்து இந்தமாரி பொரியல் பண்ணி சாப்பிட்டா இந்த மூல நோய்க்கு பவுத்துறதுக்கு இதெல்லாம் நல்லது. சரி நீ கண்டினியூ பண்ணு, நீ விட்டுறாத. ஏன் நீ தான் சாப்பிட்ணும், அதை நம்மளாம் கரெக்டாக இருக்கிறோம் இல்லையா? சாதம் வடிச்சாச்சா? சாதம் ரெடிண்ணா. இல்லை கையை வெடுக்கல எடுத்தாரு இல்லச்சே. சூடுண்ணா, சூடாதுண்ணா. இவ்வளோ நாள் போராடினது பத்தில் போல. கோவை 19 என்னன்னா தெரியல. கோவை 19 சொல்லி அந்த அக்கா ஃபோன் பண்ணி போயிடலாம். அந்த வைரஸோட பேர் வச்சு கொரோனான்றல தமிழில். கோயம்புத்தூர் தானே கோவையே. அது கோவை தெரியுதுண்ணா. அதான் 19. கோவை 19உடன் போராடி கொண்டு இருக்கிறோம். எப்போ கால் பண்ணாலும் நாம் யாருக்கா கால் பண்ணால் இந்த அக்கா முதல்ல நம்பிக்கிட்டு பேசிட்டு தான் அப்புறம் யாருக்கா இருந்தாலும் லைன் கொடுக்குது. கூட்டு பொரியல் பண்ண போகிறோம். என்ன சாங் தண்ணி ஊற்றல, எண்ணெய் ஊற்றல? இப்போது இது வந்து நீர் சத்து காய்ண்ணா. எண்ணெய் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடைசியாக போடுவோண்ணா. ஃபஸ்ட்டு வந்து காயும் கடலைப்பருப்பும் போட்டு ரெண்டுமே ஒரு அரை பதத்துக்கு வேக வைக்க போகிறோண்ணா. கொஞ்சமாக தண்ணிண்ணா, கூட்டு பொறுத்த வரைக்கும் திக்காக இருக்கணும். அதனால் இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காய் இப்போ அரை வேக்காடு வேக வைக்க போகிறோண்ணா. இந்த கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு போடுங்க. கூட்டு போகிறதுக்கு முன்னே ஊற வச்சிடணும். அப்புறம் சீக்கிரம் வேறு இன்னும் தள்ளிட்டு என்ன இவ்வளோ தண்ணி இருக்குல்ல? அது அப்புறம் இருக்கும், அதுலேருந்து தண்ணி விடுவோம் இல்லையா?
இந்த வரண்ணா எவ்வளோ தண்ணி வரண்ணா தக்காளி போடுறீங்களா? பச்சை மிளகாண்ணா 2 கீரி. பச்சை மிளகா 2 கீரி போடுறீங்க? ஆமாண்ணா. புரியுது. தண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் வேகணும். வெங்காயம் தக்காளியில் தான் வெந்தாகணும். வெங்காயம் நம்ம மற்ற குழம்புகள்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயில் வதக்கணும் அப்படின்னுவோம். கூட்டு பொறுத்த வரைக்கும் வேகணும். அதனால தான் இப்போ இந்த தண்ணியிலே போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள். கல்லுப்பு போடுறீங்களா? முதலில் ஒரு கைப்பிடி பூண்டை எடுத்து உரலில் போடவும். பின்பு மூட்டை பூச்சியை நசுக்குவதைப் போல் மாங்கு மாங்கு என்று குத்தவும். ஏன்டா மூட்டை பூச்சிலாம் ஏன் குத்துற? வடிவேல் அப்படிதான் சொல்லுவார் எல்லா பத்திலையும். இனி நைட்டுக்கு செஞ்சு தரீங்களா பூரி? பூரியா? பூரி பூரி. சென்ட்ராயன் வந்து பானிபூரின்னுவான். சென்ட்ராயன் வந்த வரையுமே 2 நாளில் பூரி கேட்குறாங்க. இப்போ நம்ம பழசு இருந்தால் கூட கரைச்சி குடிச்சிட்டு போயிடுவோன்னா, செங்கல்பட்டு அருணுக்கு வந்து பூரி தான் வேணுன்றாரு. ஐயா என்னங்க இங்கே வந்து முடிச்சு போட்டிருக்காங்க? கல்யாணம் ஆகாதா இருக்கான் முடிச்சு போட்டு போயிருப்பாங்க. கல்யாணம் ஆகாதுன்னா கல்யாணம் நடக்காதவங்களுக்கு இந்த மாதிரி போடுவாங்களா? ஆமாம். இது மாதிரி குழந்தை இல்லாதவங்க முடிச்சு போடணும். குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க அது மாதிரி. எங்கிட்ட ஒருத்தன் கல்யாணம் ஆகாத இருக்கான், அவனுக்கு முடிச்சு போட்டுடலாமா? போடு, உங்கள் கையால் போடு. இந்த மாதிரி கட்டினவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா? ஆயிருக்குதா. குழந்தை இல்லாதவங்க குழந்தை போடுறாங்க. போடுறது இந்த அம்மா ஆண்ட வந்து கல்யாணம் ஆகி குழந்தையா இருக்காண்டா. கல்யாணம் ஆகா அடுத்த மாதம். ஆத்தா தாயே ஆண்டவனே, நான் தான் முடிச்சு போடணும், 1000 முடிச்சு போடக்கூடாது. ஒரு 5-6 முடிச்சு போட்டுச்சுன்னா அப்போ 5 கல்யாணம் நடக்கும். 40 போட போடு. இந்த 15 எல்லாம் போட கல்யாணம் பண்ண போகலாம். அதான் அது இன்னும் தூங்கும் போது சாமி நினச்சி வேண்டிக்கும். தாடா இவருக்கு கல்யாண முகூர்த்தம் முடிஞ்சு போய் 2 பேரும் மங்கள் தாடா அங்கே வரணும். சாமி மேல நம்பிக்கை என்ன முடிச்சா இருக்குன்னு கேட்டான். சரி இந்த மாதிரி பண்ணுப்பா, கண்டிப்பா நடக்கும்பா, இது நல்ல சக்தி உள்ள சாமி பாடினாரு. அதுக்கோசரம் அவர் பேச்சை கேட்டு நானும் போட்டுருக்கேன். போடு. அதாவது சந்திராயன் வந்து இன்னைக்கு முடிச்சு போட்டான். அது கெட்டி மேலே கட்டுறாங்களே தெரியுமா, தாலி கட்டவங்களை எது தெரியுமா, மோளம் அடிக்கிறது. அதோட மாட்டிக்கலாம். சிறுபருப்புண்ணா அது இந்த மாதிரி பார்த்து நம்ம இதில் வைக்க முடியாது இல்லையா? அதனால இங்கே இருக்க நண்பர்கள் உதவியோட சிறுபருப்பு வேக வச்சு எடுத்து வந்திருக்கேன். முந்திரியும் தேங்காய் கலப்பு. ஆமாங்கண்ணா. ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து நம்ம விருந்து கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு வாங்க. நம்ம ஒரு வேளை கொடுத்தாலும் திருப்தியாக கொடுக்கணும். ஆகுதுங்களா? மல்லித்தலைண்ணா பாரம்பரிய மரச்செக்கு நல்லெண்ணெய். அதாவதுண்ணா மற்ற குழம்புக்கு வந்து ஆரம்பம் வந்து எண்ணெயில் ஆரம்பிப்போம். கூட்டு பொறுத்த வரைக்கும் முடியறதுல வந்து எண்ணெயில் முடியும். கடுகுண்ணா காஞ்ச மிளகாவும் சேர்ந்து போட்டாதான் அது கருப்பாகும், நல்லா இருக்கும். வந்துட்டேண்ணா பூண்டு போடுறேன். இடிச்சு வச்ச பூண்டு போடுறீங்களா? ஆமாம். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள்ண்ணா. பெருங்காயம். என்ன காயம்? பெருங்காயம். 100 ரூபா எடுத்துட்டு வந்துட்டான். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு சொல்லுவாங்க. பெருங்காயமாக போட்டு காசு எடுத்துன்னு அதில் ஊற்றி விட்டுதுண்ணா. ஊற்றி நல்லா கலக்கணுண்ணா. சரிங்களாண்ணா? அது திக்னஸ்ஸு. கொடுத்ததை வீட்டில் கூட்டி கொடுத்துட்டீங்களா? இல்லை வீட்டில் உள்ளவங்க சேர்ந்து சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிடுங்க. சரிங்களா? வடைலாம் கொடுத்துட்டாங்கல்ல? கொடுத்துட்டாங்க. ஓகே.
எடுக்குங்களா வடை? வடை இருக்குண்ணா. எடுக்கு. நான் பிரான்ஸ்லேருந்து வீரசிங்கம் சிவபாக்கியம் அம்மா இருக்காங்க இல்லைங்களா, இன்றைக்கி அவங்களுக்கு வந்து 31வது நாள் அந்திரெட்டி. அதனால் நம்ம சாப்பிடாம இப்போ எந்த மக்களுக்காக நம்ம சமைச்சோமோ டேரெக்டாக அந்த மக்கள்கிட்டே கொண்டு போய் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க வாயால் கேட்டு மனசார வாழ்த்துறதை நம்ம டேரெக்டாகவே போய் பார்த்துடலாண்ணா. ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாண்ணா. தலை வாழை இலை விருந்துக்கு என்னென்ன ரெடி பண்ணிக்க சொல்லிடுறீங்களா? பக்கத்துலேயே சூடாக சாதம், ரசம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, சாம்பார், புடலங்காய் கூட்டு, ஆமாம், பாயாசம். இந்த வடை போட்டுன்னு இருக்காரு. வடை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பேக்கில் இருக்கிற அப்பளம். கடைசி அப்பளம் மச்சாங். ஆமாண்ணா. நான் அப்பெல்லாம் நம்புத்துருவேண்ணா. அதனால் கடைசி கடைசி சரிக்கா சொல்லுக்கா. சாப்பாடு கேட்குறாங்களா பாரு. சாப்பாடு கேட்டு வாங்க, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நிறையா இருக்கு. ஐயா எப்படி இருக்கு சாப்பாடு? எப்படி இருக்கு? சுத்தமாக இருக்கா? ஓகே, நன்றியா. சூப்பராக இருக்கா? நன்றி, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? இது மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே யாராவது சாப்பாடு கொடுத்துருவாங்க தம்பி? இல்லைண்ணா இது ஃபஸ்ட் டைம் இல்லையா? ஐயோ 3 வடையா உங்களுக்கு? நல்லா இருக்குதா? வணக்கம் கட்டுறது கையாள நேர்களே. அதாவது கல்யாண விருந்து மாரி போட்டோம். இடம் பார்த்தல, அதனால இவங்க முதல் பேட்ச் சாப்பிட்டு ஏந்திரிச்ச உடனே அடுத்த பேட்ச் உட்காருவாங்க. அவங்களுக்கு அடுத்த பேட்ச் சாப்பிட்ட பிறகு நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம பேச்சு உட்காரல, நம்ம பேட்ச் உட்காரோம். உட்காருறதுக்கு ரெடி. உங்க பேட்ச் அடுத்த பேட்ச் நம்ம பேட்ச் இருந்தாவா? வீரசிங்கம் சிவபாகியம் அவங்க 31வது நினைவு நாளை பொறுத்து அவங்களுடைய மகள் கமலாதேவி வந்து இன்னைக்கு வந்து உணவு அளிக்கிறாங்க பிரான்ஸ்லேருந்து. அவங்க மூலிமா இவங்க எல்லாரும் இன்றைக்கி பசி ஆடுறாங்க. அவங்களுக்கு வந்து கட்டுறது கையாள டீம் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேமாரி நீங்களும் யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினச்சாக்கா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையாள சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்க. ரெண்டு உட்காரலாமண்ணா. ரைட் உட்காரு. அப்படியே உட்காந்துங்க மாஸ்டர், கரெக்டாக இருக்கும். யாருக்கு கேமரா ஆஃப் பண்ணிட்டு வர உட்காந்துடலாம். சரிண்ணா.